திருவாழ்க திருவே துணை, குரு வாழ்க குருவே துணை. முருகாசரணம். அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாஜோதத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று குரோதி வருடம் மாசி மாதம் 14ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 பிப்ரவரி மாதம் 28ஆம் நாள், வாரம் வெள்ளிக்கிழமை. நட்சத்திரம் சதயம், சந்திராசிரமம் பூசம். யோகம் சித்த யோகம், நித்திய யோகம் சித்தம். வளர்பிறை திதி பிரதமை, கரளம் சதுஷ்பாதம். சுப வேளைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. வார சூலை மேற்கு. பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் வெல்லம். மேஷம். தொழில் இதுவரைக்கும் பார்த்திராத வருமானங்கள் அதிகமாகும், லாபங்கள் அதிகமாக இருக்கும். திட்டங்கள் எல்லாம் சரிவர செயல்பட்டு உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதிகாரிகள் உங்களை அதிகம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அரசு காரியங்களில் வெற்றி ஏற்படும். குடும்பத்தை பொறுத்தவரையில் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை உண்டாகும். வாழ்க்கை துணை விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவீங்க. உறவினர் வருகையான மகிழ்ச்சிகள் உண்டாகும். குழந்தைகளின் வளர்ச்சியை கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். வேலையாளர்கள் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். செல்வாக்கு உங்களுக்கு உயரும். பயணங்களால் லாபம் கிடைக்கும். பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடும். வேலை செய்யும் பெண்களுக்கு வேலை செய்யும் இடத்துல உங்களுக்குன்னு உள்ள அங்கீகாரம் கிடைக்கும். நட்பு வட்டம் விரிவடையும். வேற்றுமொழி பேசுபவர்கள் நண்பர்கள் ஆவார்கள். பொருளாதார வளர்ச்சி காண்பீர்கள். ரிஷபம். தொழிலில் உங்களுக்கு செல்வாக்கு உயருங்க. இது வரைக்கும் உங்களை யாரும் உதாசீனப்படுத்தினவங்க, உங்களை கேலியும் கிண்டல் பண்ணவங்கெல்லாம் கூட உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து, உங்களுடைய செல்வாக்கை பார்த்து மலைத்து நிற்பார்கள். உங்களுடைய முயற்சிகள் திட்டங்கள் எல்லாம் நன்றாக வெற்றி பெறும். எந்தவித எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் சமாளித்து முன்னுக்கு வருவீங்க. தொழிலில் என்ன டார்கெட்டு, என்ன லட்சியம் கொடுத்தாலும் அதை நிறைவேற்றி வெற்றி காண்பீர்கள். அதனால தான் உங்கள் செல்வாக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறேன் நான். குடும்பத்தில் கோபத்தை குறைச்சா நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். குழந்தைகளோட மனதிலிருந்து அவர்கள் விருப்பங்களை நிறைவேற்றுங்க. கண்டிப்பு வேண்டியதான், அதிகமான கண்டிப்பு வேண்டாங்க. கனிமாக பேசி பழகுங்க அவங்கள்ட்ட. கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இருக்கும். பெரியோர்கள் ஆதரவுலாம் நல்லா இருக்குங்க. பொருளாதார நெருக்கடிகள்லாம் கொஞ்சம் குறையும். லாப வருமானங்கள் ஓரளவு கணிசமாக இருக்கும். இப்போ கையில் எக்ஸஸாக பணம் கிடைச்சதுன்னா அதை முதலீடு செய்கிறதுக்கான வழியை பாருங்கள். இல்லாட்டி பெரிய அளவில் முதலீடு செய்யணும், ஏதாவது சேமிக்கவாது செய்யுங்க. ஏன்னா அது பிற்காலத்தில் நல்லா உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையில் மதிப்பு மரியாதை நல்லா இருக்கும். செல்வாக்கு நல்லா இருக்கும். புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். பயணங்கள் உங்களுக்கு ஏற்படும். ஆனால் இரவு பயணங்கள் செய்யாதீங்க. தனியாகவும் பயணங்கள் செய்யாதீங்க. அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு செல்வாக்கு நல்லா உயரும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வாக்கு சாதனை தான். எல்லோரையும் பேசியே கவுத்துருவீங்க. அதனால் எந்த போட்டிகள்லையும் எந்த முயற்சி எடுத்தாலும் நீங்கள் வெற்றி பெற போயிட்டீங்க. எதிர்ப்புலையும் பிரச்சனைகளையும் அப்படி தூசி தட்ட மாதிரி தட்டி விட்டு போயிட்டே இருப்பீங்க. அரசு காரியங்கள்லாம் வெற்றிகரமாக இருக்கும். அதிகாரிகள் நீங்கள் சொல்கிறத தான் கேட்பாங்க. அந்தளவுக்கு அதிகாரிகளோட ஆதரவு உங்களுக்கு இருக்கும். பொருளாதார நெருக்கடிகள்லாம் குறையும். முதலீடுகள் லாபத்தில் கவனம் செலுத்துவீங்க. திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். இதுவரை உங்கள் மேலே இருந்த வீண்பழி விமர்சனங்கள்லாம் விலகுங்க. குடும்பத்தில் உங்களுடைய முதிர்ச்சியான பேச்சு செயல்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பையும் மரியாதையும் தரும். குழந்தைகள், வாழ்க்கை துணை, உறவினர்கள் எல்லாரும் உங்களை மதித்து ஆதரவு தருவாங்க. குடும்பத்தை பொறுத்தவரையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. பெண்களை பொறுத்தவரையில் வேலை செய்யும் பெண்களுக்கு நல்ல மதிப்புகள் இருக்குது, மரியாதை இருக்குது. வீட்டு பெண்களுக்கு, குடும்ப தலைவிகளுக்கு பணிச்சுமை அதிகமாகும். மற்றவர்கள்ட்ட தேவையற்ற விஷயங்களை பேசி உங்களையே நீங்கள் தரம் தாழ்த்தி கொள்ளாதீர்கள். கடகம். வேலை சுமை அதிகமாக இருக்குன்னு புலம்பியிருந்தவங்களுக்கெல்லாம் என்ன வேலை செய்ய குறைஞ்சிங்க. எதிர்ப்புகள் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுங்க. அதெல்லாம் கொஞ்சம் சமாளிச்சிடலாங்க. அதுக்காக தொழிலை மாற்றணும்னு உங்களுடைய சிந்தனையை போட்டு
மன அழுத்தத்தை உண்டாக்காதீங்க. உங்கள் சுய பாராட்டை நிப்பாட்டிக்கோங்க. எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் செய்கிறது தான் கரெக்டாக இருக்குது, நான் அந்த காலத்தில் அப்படின்னு சில வசனங்கள்லாம் பேசுவாங்க தெரியுமா? அது மாதிரிலாம் நான் செஞ்சுருந்தேன்னா அப்படிலாம் செய்யாதீங்க. சுய பாராட்டுகளை விட்டு விட்டு செயலில் உங்கள் கவனத்தை செலுத்துங்கள். உங்களுடைய பேச்சு வாக்கு சாதுரியம் நன்றாக இருக்கிறது, அது நல்ல விதத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதை பெருமைப்படுத்துவதிலோ அல்லது தம்பட்டம் அடிப்பதிலோ பேசி அதை வீணாக்காதீர்கள். தனவரவு உண்டாகும், பொருளாதார வளர்ச்சி உண்டாகும், புதிய தொழில் தேடலாம் கிடைக்கும், உபரி வருமானத்தை உண்டாக்குவீங்க. அதனால் உபரி வருமானம் வருவதற்கான வழிகளை தேடிங்க. அதனால் உங்களுக்கு நல்ல பயன் இருக்கும். பெரியவர்களின் ஆசி இருக்குது. குடும்பத்தை பொறுத்தவரையில் குடும்பத்தில் உங்கள் செல்வாக்கு நல்லா இருக்கும். தலைமை பொறுப்பை நீங்கள் சரிவர நிர்வாகம் பண்ணி குடும்ப அங்கத்தினர் எல்லாத்தையும் பாராட்டப்படுவீங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் நன்றாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையில் வேலை செய்யும் பெண்களுக்கு பணி சுமை அதிகமாக இருக்கும். தேவையற்ற பயணங்கள் ஏற்படும். குடும்ப பெண்களாக இருந்தாலும் வேலை செய்யும் பெண்களாக இருந்தாலும் குறுக்கு வழிகளில் செய்வதை தவிர்க்கவும், மற்றவர்களிடம் எல்லா விஷயங்களை பகிர்வதையும் தவிர்க்கவும். சிம்மராசி அன்பர்களே, கணவன் மனைவி கூட கருத்து வேறுபாடு வந்து நீங்குங்க. பிரிந்தவர்கள் ஒன்று சேருவீங்க. தேவையற்ற சிந்தனைகள் மன அழுத்தத்தை தரும். அதனால் அதை தவிர்த்து விடுவது நல்லது. அதிகாரிகள் ஆதரவாக இருப்பாங்க. மனம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாள். வாழ்க்கை துணையோட ஆதரவு இருக்கும். நண்பர்கள் ஆதரவு இருக்கும். குடும்பத்தில் செல்வாக்கு இருக்கும். சகோதரர்கள் ஆதரவாக இருப்பாங்க. பெண்களை பொறுத்தவரையில் எதிர்ப்புகள் பிரச்சனைகள் எந்த சமாளித்து தாங்க இருக்கும். பனிச்சுமை இருக்கும். மத்தியானத்துக்கு மேலே அது சரியாகும். அதிகாரத்தோட கெடுபிடிகள் நிறைய இருக்கும். குடும்ப பெண்களாக இருந்தாலும் சரி, வேலை செய்யும் பெண்களாக இருந்தாலும் சரி, ஆசை வார்த்தையை நம்பி ஏமாறாதீங்க. ஆசை வார்த்தைன்னா என்ன? இப்போ 1000 ரூபா போட்டிங்கன்னா 5000 ரூபா கிடைக்கும். நீங்கள் 4 பேரை பிடிச்சி கொடுத்தீங்கன்னா நீங்கள் 4 மாதத்தில் கோடீஸ்வரர் ஆகிடுவீங்க. இதை மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் பிடிச்சி கொடுத்தீங்கன்னா நீங்கள் தான் ராஜா அப்படின்னு சொல்லி நிறைய இதை மாதிரி ஆசை வார்த்தை காட்டி உங்களுடைய புது புது திட்டங்களுக்காக நிறைய பேர் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். தெரியாதனமாக அந்த வலையில் நீங்கள் மாட்டிக்கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு பொருள் நஷ்டமாவதோடு உங்களுடைய மான மரியாதையும் இழக்க வேண்டி வரும். ஜாக்கிரதை. கன்னிராசி அன்பர்களே, விருப்பங்கள் நிறைவேறும். திட்டங்கள்லாம் தெளிவாக திட்டம் போட்டு செய்வீங்க. நீண்ட நாள் பெண்டிங் இருந்த வேலைகளெல்லாம் செஞ்சு முடிப்பீங்க. நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிப்பீங்க. தொழில்சார் திட்டங்கள் வெற்றி பெறும். அரசு காரியங்கள்லாம் வெற்றி பெறும். வருமான லாபத்தை பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். இவ்வளோலாம் செஞ்சு பெரிய ஒரு சாதனை செய்யும்போது அதிகாரிகள் சும்மாவும் இருப்பாங்க. உங்களுக்கான பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதாரம் நல்ல வளர்ச்சி அடையும். செல்வாக்கு அதிகமாக இருக்கும். வாழ்க்கை துணையால் ஆதாயம், வாழ்க்கை துணை வழியிலிருந்து பணவரவுகள் எல்லாம் உண்டாகும். பெண்களை பொறுத்தவரையில் இன்றைக்கி மகிழ்ச்சியான நாள். புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவார்கள். ஆனால் அவர்களுடைய பின்பலத்தை ஆராய்ந்து உங்களுக்கு நல்லவர் என்று தோன்றினால் மட்டும் நட்பை தொடரவும். பயணங்கள் அதிகமாக ஏற்படும். துலாம் ராசி அன்பர்களே, திட்டங்கள் நினைத்தபடி வெற்றி பெறும். பதவி உயர்வு உண்டாகும். வாகனங்களை மாற்றுவதற்காக நினைப்பீர்கள். பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் மாற்றுவதோ அல்லது சிறிய வாகனத்தை கொடுத்து பெரிதாக வாகனத்தை மாற்றுவதோ என்று உங்களுக்கு அதை மாற்றி சிந்தனைகள் தோன்றும். இடமாற்றங்கள் செய்யலாம் என்று தோன்றலாம். பயணங்கள் அதிகம் ஏற்படும். தொழிலில் வருமானம் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவருடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. பொருளாதாரம் நீங்கள் நினைத்தபடி ஒரு நல்ல வளர்ச்சியை காணும். குழந்தைகள் அவர்களுடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சி உண்டாகும். பெண்களை பொறுத்தவரையிலும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். நட்பு வட்டம் விரிவடையும். வாலிபிகளாக இருந்தால் காதல் வளரக்கூடிய காலம். விருச்சிகம், உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் அதிகமாகும். தொழில் லட்சியங்கள் டார்கெட்டுகளை நீங்கள் ஈஸியாக நிறைவேற்றுவீங்க. அதனாலே வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. இவ்வளோ நல்ல வேலை செய்யும்போது அதிகாரிகள் சும்மா இருப்பாங்க. அவர்களுடைய ஆதரவு தருவாங்க. அவங்க ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. உங்களுடைய ஆளுமை திறன் வேலையில் தென்படும். அதனால் காரியங்கள் எளிதில் சாதிப்பீங்க. குடும்பத்தை பொறுத்தவரையில் வாழ்க்கை துணையோட ஆதரவு இருக்குதுங்க.
நண்பர்கள் உதவுவாங்க. வருமானம் அதிகரி மாதிரி இருக்கும். முதலீடுகள் சேமிப்புகளில் கவனம் செலுத்துவீங்க. பெண்களை பொறுத்தவரையில் நீங்கள் விரும்பியதை அடைய குறுக்கு வழிகள் செல்ல நினைப்பீர்கள், தவிர்க்கவும். மற்றபடி வருமானம், பொருளாதார வளர்ச்சியெல்லாம் நல்லாயிருக்கு. மதிப்பு மரியாதை நன்றாக இருக்கிறது. காதல் ப்ரப்போஸ் பண்ணணுன்னா இன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணலாங்க. காதல் மலரக்கூடிய நாள் என்று. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய முயற்சிகள் நன்றபடியாக வெற்றி பெறும். போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க. எதிர்ப்புகள், பிரச்சனைகள் இதுவரை இருந்ததெல்லாம் இல்லாமல் போகும். தெளிவான திட்டங்கள் மூலம் ஒப்பந்தங்கள் நிறைவேற்றி அதில் லாபத்தை பார்ப்பீங்க. அதிகாரியோட ஆதரவு இருக்கும். இன்றைக்கி முதலீடு சேமிப்புகளில் உங்களுடைய கவனம் செலுத்துவீங்க. பொருளாதாரம், உழைப்புக்கேற்ற வருமானங்கள் கிடைக்கும். உறவினர் வருகையினால் லாபங்கள் உண்டாகலாம். வாகனம், வீடு, மனை போன்றவற்றில் சில லாபத்தை உண்டாக்கலாம். சில பேர் அதை விற்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் கூடிய ஒரு லாபத்தை உண்டாக்கலாம். இல்லை ட்ராவல்ஸ் மாதிரி வாகனம் வச்சுருக்கிறவங்களுக்கும் நல்ல லாபம் இருக்கும். பெண்களை பொறுத்தவரையில் இன்றைக்கி திட்டமிட்டு பணிபுரிந்தால் உங்கள் பணிச்சுமை குறையும். உறவினர்கள் வரையால் மகிழ்ச்சி உண்டாகும். உங்களுடைய கல்வித்திறன் உயரும். படிச்சுட்டு இருந்தீங்க, சில பேர் வேலை பார்த்துட்டே பார்ட் டைமாக படிக்கிறீங்க, அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி சிறப்பாக இருக்குது. புதிய புதிய டெக்னிக்கல், புதிய தொழில்நுட்பங்களை எல்லாம் படிச்சுக்குவீங்க. பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை தரும். மகரம், குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்குதுங்க. ஊழியர்களுடைய ஆதரவு நல்லா இருக்குது. தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். நீண்ட நாள் பெண்டிங்காக இருந்த வேலையெல்லாம் நல்லா சிறப்பாக செய்து முடிப்பீங்க. ஒப்பந்தங்கள் சரிவர நிறைவேற்றப்பட்டு லாபங்கள் உண்டாகும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். உங்களுடைய முயற்சிகளையும் விருப்பத்தையும் நிறைவேற்றுவதற்காக அதிக பொருட்செலவுகளை செய்வீங்க. தேவையற்ற முதலீடுகளில் இன்று கவனம் போகும். கவனமாக இருப்பது நல்லது. எதிரிகளை வெல்லவும், எதிரிகளை போட்டியாக நினைத்து அதற்காக வீண் செலவுகளை செய்வீங்க. தவிர்ப்பது நல்லதுங்க. பெண்களை பொறுத்தவரை போட்டிகளை தவிர்த்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு பண நஷ்டத்தையும் மான நஷ்டத்தையும் உண்டாக்கும். முயற்சிகள் வெற்றி பெறும். கடின உழைப்பு நன்றாக இருக்கும். கணவரை அனுசரித்து கணவர் பேச்சை கேட்டு நடந்தால் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாள். கும்பராசி என்பவர்களை, கடின உழைப்பு உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பையும் மரியாதையும் பெற்றுத்தரும். அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். முதலீடுகளில் உங்களுடைய கவனம் செலுத்துவீர்கள். அதனால் நல்ல லாபங்கள் உண்டாகும். ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அரசு உதவிகள் கிடைக்கும். வேலையாட்கள் அனுசரணையாக இருப்பார்கள். வருமானம் அதிகரிப்பதால் முதலீடுகளிலும் நீங்கள் லாபத்தை சம்பாதிப்பீர்கள். பிற்காலத்திற்கான இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் கவனம் செலுத்துவீங்க. சிறு சிறு சேமிப்புகளையும் செய்து வைப்பீங்க. குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க. தாய் வழி ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. உறவினர் வருகையால் மகிழ்ச்சிகள் உண்டாகும். குடும்ப பெண்களுக்கும் வேலை செய்யும் பெண்களுக்கும் மதிப்பு மரியாதை கூடும். ஆனால் கணக்கு வழக்குகளில் கவனமாக இருக்கிறது நல்லது. இல்லாட்டி நண்பர்களோடவோ அல்லது குடும்பத்தினரோடோ உங்களுக்கு பிரச்சனைகள் தோன்றலாம். குடும்பத்தோடு ஒரு பயணம் சென்று வருவீர்கள். மகிழ்ச்சியான நாள். மீனராசி, தேவையற்ற சிந்தனைகள் மன அழுத்தத்தை தரும். அதனால் சிந்திக்க வேண்டாம்னு சொல்லலை, நேர்மறையாக சிந்திப்பது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வருங்க. தொழிலில் அலைச்சல்கள் உண்டாகும். குழந்தைகள் வளர்ச்சி நன்றாக இருக்கும். அதை பார்த்து மகிழ்வீங்க. எதிரிகளுடைய பிரச்சனைகள் வந்து நீங்கும். அதை எப்படி நீங்கள் அவங்கள டீல் பண்ணுறீங்கிறத பொறுத்து. கடன் வாங்குவதை தவிர்க்கவும். பெண்கள் சுயசார்புடன் என்று செயல்படுவீங்க. யாரையும் நம்பாமல் உங்களுடைய முயற்சியாலையும் உங்களுடைய திறமையினாலையும் உங்களுடைய தேவைகளை நீங்களே நிறைவேற்றிக் கொள்வீர்கள். யாரையும் நம்பவும் வேண்டாம். உங்களுக்கு யாராவது உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா அதற்கு பின்னால் ஏதாவது இருக்கும் என்று நம்பி அவர்களை யாரையும் நம்ப வேண்டாம். நட்பின் எல்லையை நீங்களே வரையறுத்து கொள்ள வேண்டும். நட்பு நட்பாகவே இருக்கட்டும்.
பயணங்களை தவிர்க்கவும். இந்த நாள் இனிதாய் அமைவது போல் எல்லா நாளும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். விங்கடம் ஸ்ரீ விசாகஞ்சோதிடம். நன்றி, வணக்கம்.